வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி விமான நிலையம் மீது கவுதிகள் தாக்குதல். இன்று இரவும் நாளையும் ஈரானை கடுமையாக தாக்குவோம், ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நள்ளிரவில் ஈரானில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் பராமரிப்பு தளங்கள் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல். ஈரானுக்கு ரஷ்யா அனுப்பி வைத்துள்ள மிக சக்தி வாய்ந்த பாரிய விமானம். ஹார்முஸ் நீரிணையில் பற்றி எறியும் கப்பல்கள். ஏமனில் பயங்கர வான்வழி தாக்குதல், செனா விமான நிலையம் ஓடுதளம் தகர்ப்பு. ஈரான் ராணுவ தலைமையகத்தின் முக்கிய அறிவிப்பு. ஈரான் அமெரிக்கா போரின் எதிரொலியினால் தங்கம் எண்ணெய் விலைகளில் திடீர் மாற்றம். தொடர்பான விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அபாஸ் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து கவுதி அமைப்பினர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கவுதி அமைப்பினர்கள் நடத்தியுள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. முன்னதாக அமனில் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள செனா நகரில் அமைந்துள்ள செனா விமான நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏமனில் உள்ள செனா சர்வதேச விமான நிலையத்தை தாக்கிய சவுதி அரேபியாவின் வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாகவே திங்களன்று இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான கவுதி அமைப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். மேலும் செனா சர்வதேச விமான நிலையத்தின் மீதான தாக்குதல்கள் ஒரு ஈரானிய விமானம் தரையிறங்குவதை தடுக்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டதாக ஏமனில் உள்ள சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் முன்னதாக தெரிவித்திருந்தது. ஏமனில் நடந்த வான்வழி தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கு சவுதி அரேபியா அதிகாரிகள் உடனடியாக பதிலளிக்கவில்லை என சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அபா பகுதி சவுதி அரேபியாவின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் ஏமன் எல்லைக்கு அருகிலுள்ள மலைப்பாங்கான தெற்கு பிராந்தியத்தின் தலைநகராக விளங்கும் நிலையில் இந்த தாக்குதல் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று இரவும் நாளையும் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஈரான் மீது அமெரிக்கா கடுமையாக தாக்குதல் நடத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரானுக்கான ஒரு சோதனை என்றும் அதை அவர்கள் மதிக்கவில்லை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள நீர்மூழ்கி கப்பல் மற்றும் கப்பல் பராமரிப்பு தளம் ஒன்றின் மீது அமெரிக்க ராணுவ படைகள் நள்ளிரவில் பயங்கர வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானில் உள்ள பாண்டர் அப்பாஸ் கடற்படை தளத்தில் இந்த துறைமுகம் அமைந்துள்ளது. குறித்த தளத்தின் மீது ஒரே திசையில் சென்று தாக்கும் பல ட்ரோன் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள கட்டளையகம் இது தொடர்பான காணொலி காட்சிகளையும் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலானது வணிக கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல் நடத்தும் திறனை பெருமளவில் சீர்குலைத்துள்ளது என கட்டளையகம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா ஏற்கனவே தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா தனது மிக பாதுகாப்பான Tu-214PU எனப்படும் டோம்ஸ்டே விமானத்தை ஈரானுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் இந்த விமானம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Tu-214PU கடுமையான அச்சுறுத்தல்களிலும் செயல்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பான தொடர்பு மற்றும் கமாண்ட் கண்ட்ரோல் அமைப்புகளுடன் கூடிய வானில் பறக்கும் கட்டளை மையம் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் ஈரானின் ஏவுகணை தளங்கள், ட்ரோன் அமைப்புகள், விமான பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல இராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு சொந்தமான 2 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்திய குழு உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மம்பாஷா மற்றும் அல் பாகியா ஆகிய 2 கப்பல்களை இந்த தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் கடல் எல்லைக்குள் ஹார்முஸ் நீரிணையில் தெற்கு பாதையில் இந்த கப்பல்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது.
மேலும் கப்பல்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலால் 2 டேங்கர் கப்பல்களுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டதா என்றும் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அப்பட்டமான தாக்குதல் என்று கண்டித்ததோடு இதற்கு பதிலடி கொடுப்பதற்கான முழு உரிமையும் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ளது என்று அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் உள்ள சர்வதேச விமானயத்தின் ஓடுதளத்தில் இலக்கு வைத்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரச படைகள் அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன. செனா விமான நிலையத்தில் ஈரானிய விமானம் ஒன்று தரையிறங்குவதை தடுப்பதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏமன் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவே விமான நிலைய ஓடுதளம் தகர்க்கப்பட்டதாகவும் ஏமன் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏமனின் தலைநகர் சனா பகுதி ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பிராந்திய அளவிலான போர் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக ஈரானின் உச்ச கூட்டு இராணுவ கட்டளமையமான கதம் அல் அன்பியா எச்சரித்துள்ளது. குறித்த மையத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்பஹாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தொடர்ச்சியான தூண்டுதல்களையும் பிராந்தியத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளையும் கடுமையாக கண்டித்துள்ள அவர் அப்பகுதியில் உள்ள சில நாடுகளில் ஒத்துழைப்பும் போர்மற்ற இடங்களுக்கு பெறவும் அபாயத்தை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அமெரிக்காவினால் வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் விநியோக கப்பல்களின் போக்குவரத்துக்கு ஏற்படும் எந்தவொரு இடையூறு அல்லது அச்சுறுத்தல்களுக்கு ஈரானிய இராணுவம் தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதனை ஈரானின் புரட்சிகர காவல்படை சமீபத்திய நாட்களில் நிரூபித்து காட்டியுள்ளதாக சொல்பகாரி வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் எந்தவொரு ஒத்துழைப்பையும் மேற்கொள்வது அல்லது அதன் இராணுவத்துக்கு தளவாட ஆதரவை வழங்குவதும் ஈரானின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு எதிரான போராக கருதப்படும் என பிராந்திய நாடுகளின் தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே தொடர்ந்து மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் சர்வதேச சந்தையில் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை 3% அதிகமாக உயர்ந்துள்ளது. இதேவேளை தங்கத்தின் விலை மேலும் சரிவை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை மீண்டும் அமல்படுத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சர்வதேச மத்திய வர்த்தகத்தில் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரல் $78 பதிவாகியிருந்தது. இதேவேளை சர்வதேச நேரப்படி மாலை 3 மணி நிலவரப்படி தங்கத்தின் விலை சுமார் 3% வரை சரிந்து ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,559 வர்த்தமானது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பதற்றம் சர்வதேச சந்தை நிலைமைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.